நோன்பு வாயோடு ஒரு ஆலிமிடம், அந்த ஆலிம் நேரடியாக சொன்ன தகவல், ஆலிமிடம் நோன்பிலே நோன்பு வாயோடு அந்த மகன் சொல்லி இருக்கிறான். ஏதோ ஒரு தந்தையை பற்றி பேச்சு வரும் பொழுது, தந்தை கபராலி சொல்லி காட்டுவதற்கே நாவு கூசுகிறது. சொல்லி காட்டுவதற்கு, என்னுடைய தந்தையுடைய கபரில் நெருப்பு பத்தாலும். ஜாஹிலியா காலத்தில் அபூஜஹல் செய்த பத்வா இல்லை, இது அபூலஹபுடைய பத்வா இல்லை. நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் ஒரு இளைஞருடைய பத்வா. அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று சொல்லுமாறு. சின்ன வயதில் வளர்த்து ஆளாக்கி சிரமப்பட்டு வெயில் மழை பாராது பசியை தாங்கி களைப்பை தாங்கி நோயை தாங்கி அடி ஏச்சுக்களை தாங்கி காயங்களை தாங்கி பாம்பு கொத்தி விஷமேறி மௌத்தாகி யானை அடித்து மௌத்தாகி வயலை காவல் காக்கும் பொழுது, தேனடிக்க போகும் பொழுது, விறகு வெட்ட போகும் பொழுது யானை அடித்து மௌத்தாகி ஷஹீதாகிறார் என்றால் பாவங்கள் தவறு பெரும்பாலும் அந்த நோக்கத்தில் போயிருக்க மாட்டார்கள், நன்மை அனுபவிப்போம். அவர் விறகெடுக்க போயிருக்கிறார், அவர் தேனெடுக்க போயிருக்கிறார், அவர் வயலுக்கு காவல் காக்க போயிருக்கிறார். யாருக்காக? என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் ஏதோ சம்பாதித்து கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்வது, என்னை வளர்த்து ஆளாக்கியது போன்று பராமரித்தது போன்று இந்த இரண்டு பேருக்கும் ரஹ்மத்து செய்வாயாக என்று துஆ செய்ய சொல்கிறான் அல்லாஹ். ஆனா இவன் நோம்போடு இவன் சொல்கிறான், என்னுடைய தந்தையுடைய கபரில் நெருப்பு பத்த வேண்டும். 2025ஆம் ஆண்டு, இந்த ரமலானுக்கு முந்தைய ரமலான், 2 வாரங்களுக்கு நடந்த சம்பவம். ஒன்றுக்கு 2 வீடு வாங்கி கொடுக்கப்பட்ட மகன் நேரலை கொடுக்கப்படுகிறது. சில வேளை அவரே இந்த பயானை நேரலையில் பார்க்கலாம், கேட்கலாம். உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் போன்றவர்களுக்கு சொல்கிறேன். நடு பஜாரில் ஒரு வேலைக்காக தந்தை கூப்பிடுகிறார். 1க்கு 2 வீடு, கோடிக்கணக்கான பெறுமதியான வீடு. கூப்பிடும் பொழுது இவர் ஏதோ வேலைப்பழுவில் இருந்திருக்கிறார். தந்தை கொஞ்சம் வலியுறுத்தி கூப்பிட்டிருக்கிறார். சொல்வதற்கு நாவு கூசுகிறது. மிக மக்கள் சஞ்சாரம் உள்ள ஒரு பஜார் அது. மக்கள் புழங்குகின்ற ரஷ்யான சன நெரிசல் உள்ள ஒரு பஜாரிலே, நடு பஜாரிலே மக்களுக்கு முன்னால் தந்தைக்கு கன்னத்தில் அறைந்தான். எப்படிப்பட்ட பிள்ளைகள்! துனியாவை மாத்திரம் கொடுத்து பிள்ளைகளை மகிழ்வித்த தந்தைமாருக்கு கிடைத்த பரிசு. குரானா, குரான் மதரசாவா, குரான் ஒழுக்கங்களை கற்பிக்கின்ற பெற்றோர்களை மதிக்க கற்றோம் எங்கு? இன்று பெரியவர்களாக இருக்கின்ற நாம் பெற்றோர்களை நாம் மிகவும் கண்ணியமாக நடத்துகிறோம். எங்கு படித்தோம்? எங்கு படித்து தரப்பட்டது? எத்தனை வயதில் படித்தோம்? 5 வயதில், 6 வயதில், 7 வயதில், 8 வயதில் லப்பையிடம் படித்த ஒழுக்கம். குறைந்தது இஸ்லாம் பாடம் நடத்திய மௌலவியிடம் படித்த ஒழுக்கம். இன்று அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், அது இது. ஓலவல் முடித்தவுடன் பைக், ஏலவல் முடித்தவுடன் கார், ஸ்காலர்ஷிப் முடித்தவுடன் போன், ஓலவல் முடித்தவுடன் லேப்டாப் வாங்கி கொடுப்பது தவறல்ல. பிள்ளை எதற்காக பாவிக்கிறது என்ற கண்காணிப்போடு, பிள்ளை படிக்கிறதா வேறு வேலை செய்கிறதா என்ற நோட்டடோடு, நோட் பண்ணிக்கொண்டு ஹுத்பா போதும். என்ன சொல்ல வந்தேன்? எப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவை? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேவையா? கண்ணான் தேவையா? 2 கண் ஆண்களுடைய சம்பவங்களை சொல்லிவிட்டேன். நமது நாட்டு கண் ஆண்களை தெளிவாக சொல்கிறேன். நோன்புவாயோடு தந்தையுடைய கபருக்கு நெருப்பு பத்துமாறு பத்வா செய்த ஒரு கண்ணான், இந்த 14 நாட்களுக்குள் நடந்த நடுபசாரில் தந்தையுடைய கண்ணத்துக்கு அடித்த அடுத்த கண்ணான் யார் தேவை? இதுக்கு எங்கள் பயான் தேவையா? போதும்.
நான் ஓதிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீசுகளையும் ஞாபகப்படுத்தி நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சிறியவர்களுடைய ஒரு விடயங்களை சொல்லி இறங்கி நினைக்கிறேன். இன்னும் கவனத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான்தாரிகளே, உங்களை உங்களுடைய பிள்ளைகள், குடும்பம், மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாப்பது? சொர்க்க நரகம் நம்முடைய கையிலா? இல்லை. சொர்க்கத்துக்குரிய அமலை காட்டிக் கொடுப்பது, நரகத்துக்குரிய அமலை விட்டு பாதுகாப்பது, தடுப்பது. பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்கள், தக்வாவை கொடுங்கள், ஈமானை கொடுங்கள், குர்ஆனை முதன்மைப்படுத்த சொல்லுங்கள். குர்ஆனை முதன்மைப்படுத்த சொல்லுங்கள். எந்த துறையில் இருந்தாலும் குர்ஆன் பிளஸ், குர்ஆனுக்கு பின்னால் 1ஆம் நம்பர் போட்டு, 1ஆம் இலக்கத்தை போட்டு, அதுக்கு பின்னால் சக போட்டு, எத்தனை சைபர்களை போட்டாலும் பெருமதி. கண்ணியமானவர்களே, நாங்கள் சைபருக்கு மேலால் சைபரை போட்டு கொண்டு போனால் பெருமதி இல்லை. குர்ஆனை முதன்மைப்படுத்தி ஏனைய கலைகளை கொடுங்கள். ஒவ்வொரு நாளையும் குர்ஆனை கொண்டு ஆரம்பியுங்கள். குர்ஆனை முன்மாதிரியாக எடுங்கள். குர்ஆனை படியுங்கள். குர்ஆனிலே சகல கலைகளும் இருக்கிறது என்பதை எல்லோருக்குமா நான் சொல்லிவிட்டு, அந்த நரக நெருப்புடைய விறகுகளே அன்னாசு வல் ஹிஜாரா, மக்களும் கற்களும். கடின சித்தமுள்ள மலக்குமார்கள் தான் அங்கு காவலாளிகள், பொறுப்புதாரிகள். ரிலாதுன் ஷிதாத், கடின உள்ளமுள்ள, ஒரு கடின போக்குள்ள, ஒரு கல்லஞ்சமுள்ள மலக்குமார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். அது அல்லாஹ் கொடுத்த டியூட்டி. அவர்கள் சொல்வதை செய்வார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். தண்ணீர் தாகத்திலே மாலிக் மாலிக் மாலிக், நரக காவலாளி வரக்கூடிய பேர் மாலிக் 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 என்று நரகவாதிகள் கத்துவார்களாம். 1000 வருடங்களுக்கு பிறகுதான் கூப்பிட்டீங்களான்னு கேட்பாராம். 1000 வருடம் என்ன வருடம்? ஒரு நாள் 1000 வருடங்களுக்கு சமமான நாட்களில் 1000 வருடம். நாம் வாழ்ந்தது 50, 60, 70. 1000 வருடங்களுக்கு பின்னால் தான் ஆன்சர் பண்ணுவாரும். என்ன கூப்பிட்டீங்களா? ஓ தண்ணி 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 கொடுக்கப்படும். தண்ணீர் மாஉன் ஹமீம் கொடுக்கப்படும். மாஉன் ஹமீம், எப்படிப்பட்ட ஹமீம் என்ற உஷ்ணம், எப்படி உஷ்ணம் என்றால், அந்த குவளையை, தண்ணீர் கப்பை, கோப்பையை முகத்துக்கு பக்கத்தில், வாய்க்கு பக்கத்தில் கொண்டு செல்லும் பொழுது முகத்தில் இருக்கின்ற சதைகள் எல்லாம் கலண்டு தண்ணீரிலே விழும். இந்த நெருப்பை விட்டும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நரகத்தை விட்டும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு தண்டனை. அன்பானவர்களே, அடுத்த ஆயத்தை ஓதினேன். அல் மாலு வல் பனூன், பொருளாதாரம், பணம், காணி பூமி, பிள்ளைகள். ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, துனியாவுடைய ஒரு அலங்காரம், ஒரு பியூட்டி, ஒரு ஃபேன்சி, அலங்காரம். வல்பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், அடுத்தது என்ன சொல்கிறார்? நிரந்தரமான மறுமையிலே உங்களுக்கு சேமிப்பா அமைகின்ற நல்ல அமல்கள் இருக்கிறது. குறிப்பாக அதிலே வருகின்ற நேரடி தஃசீரில் வருகின்ற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருடைய வார்த்தைகள், அவைகளுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள் உங்களுக்கு மறுமையிலே சேமிப்பா அமைகின்ற நிரந்தரமான நன்மைகள் இருக்கிறது. கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, அல்லாஹ்விடத்திலே கிரயமாக, கூலியாக கிடைப்பதில் சிறந்தது. என்ன அர்த்தம்? சொத்து செல்வங்கள் அமளிபாத தீனோடு இணைந்தால் தான் அது மறுமையிலே சேமிப்பாக மாறும்.